வணக்கம். சதீஷ் கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்பிள் கூடைங்க தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து எனக்கு ஆர்டர் வந்து கூடையில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா. நான் நிறையா இது மாதிரி ஒரு 30-40 கூடைங்க வந்து ஆர்டருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேங்க. அதில் வந்து வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து அதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த கூடை வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு. இந்த ரெட்டை பாருங்கள், டொமேட்டோ ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெட் கலர் வந்து ஒயர் வாங்கி நான் இந்த கூடை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த கூடை மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரோல் ஆகுங்க, ஒரு ரோல் ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு ப்ரௌன் கலர் ஒயர் வந்து ஒரு 4 அடியில் தேவைப்படும். க்ரீன் கலர் வந்து 8 அடியில் வந்து ஒரு ஒயர் தேவைப்படும். அதை வச்சு வந்து இந்த இலையெல்லாம் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கூடையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து நம்ம சிஸ்டம் டேபிளில், அப்புறம் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் பெரியவங்களுக்கு வந்து மாத்திரை வச்சுக்கிறதுக்கு, நம்ம வந்து பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த கூடை வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இந்த கூடை பாருங்கள் எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு. இது எப்படி பேஸ் மேக் பண்ணுறது, இது வந்து அழகாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. விழுகாது கீழே, இப்படி அமுக்கி விட்டு க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இதை எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுல் இருக்கு இல்லையா, அந்த பவுல் எப்படி மேக் பண்ணலாம், அதுக்கப்புறமால இந்த மூடி எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு கட்டு வந்து ஒயர் வாங்கிக்கோங்க. அவங்களோட ஒயரை படுத்துவாங்க. நான் வந்து இந்த டொமேட்டோ ரெட்டுக்காண்டி வந்து பட்டர்ஃப்ளை பிராண்ட் இருக்கு இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளை பிராண்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். 50 கேன் அந்த ஒயர் தாங்க எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் பேலன்ஸ் போட்ட ஒயர் இருக்குது, அதனால் அந்த ஒயரை வந்து நான் எடுத்திருக்கேன். 4 அடியில் பேஸ் போடுறதுக்கு வந்து 4 அடியில் வந்து ஒயர் கட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 1 2 3 4. சரிங்களா? 4 அடியில் வந்து 10 ஒயர் கட் பண்ணிக்கணும். 10 ஒயர் கட் பண்ணிக்கலாம். 2 பேஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இதில் வந்து 10 ஒயரை வந்து நறுக்கி 10ஐயுமே வந்து 2 இது மாதிரி வந்து 10 ஒயர் வந்து நறுக்கிக்கிட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு 10ஐயும் வந்து ஒரு லைனில் வந்து ஜாயின் பண்ணணும். எப்படின்னா 10 ஒயர் நான் மடித்ததுக்கப்புறமால இப்படி இருக்கு இல்லையா, இப்படி ஒரு 4 அடிக்கு விட்டுட்டு நம்ம 4 அடி ஒயரை 2ஆக மடித்து இப்படி ஒரு 4 அடிக்கு விட்டுட்டு இப்படி அளந்து இங்கனக்கிட்ட வந்து இப்படி நாட் போடணும். சரியா? இப்படி நாட் போட்டுக்கணும். இங்கே பாருங்க, இது மாதிரி வந்து இப்படி ஒரு நாட் போட்டு 2 பக்கெட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அது மாதிரி இந்த 10 ஒயரையும் ஒரே சீரீஸில் இணைச்சிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த 10 ஒயரையும் வந்து ஒரே சீரீஸாக வந்து இணைச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ முன்னாடி எவ்வளோ ஒயர் விட்டுருக்கோமோ அவ்வளோதுக்கு வந்து இப்படி அளந்து இதை வந்து கட் பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த ஆப்பிள் கூடையை பொறுத்தவரையும் பேஸ் தான் இம்பார்ட்டன்ட். பேஸ் போட்டாச்சுன்னா 2க்குமே ஒரே மாதிரி தான் பேஸ் போடுறாப்புல வரும். என்ன மெஷர்மெண்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் கீழே உள்ள பவுலுக்கு. இப்போது பேஸில் ஃபஸ்ட்டு 10 லைன் போட்டுட்டேன் பார்த்தீங்களா, அடுத்து 10 லைன் வந்து போடணுங்க. அடுத்து மேலேயோ கீழேயோ எங்கேயோ வந்து 10 லைன் போட்டுக்கணும். அப்போ போடும் பொழுது இங்கிட்ட உள்ள ஒயர் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக இறுக்கிக்கோங்க. நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுனால வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால என்னால் வந்து டைட் பண்ண முடியல. நல்லா டைட்டாக பின்னிக்கணும். அந்த நம்ம முன்னாடி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து அளந்து கட் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா 10 ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் 2 லைன் போட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலே பேஸ் வந்து மேலே 4 லைன் கீழே 4 லைன் வரும். பேஸ் வந்து கீழே உள்ள பவுலுக்கும் சரி மேலே உள்ள மூடிக்கும் சரி ரெண்டுமே ஒன்று தாங்க. ரெண்டுக்கும் வந்து சேமாக தான் வரும்.
ஆனால் வந்து ஒயரோட மெஷர்மெண்ட் தான் மாறுபடும். கீழே உள்ள பவுலுக்கு வந்து 4 அடி எடுத்துக்கும், மேலே உள்ள மூடிக்கு வந்து 2.25 அடி எடுத்துக்கும். இங்கே பாருங்கள், நான் ஒயர் அப்படியே அளந்து இவ்வளோத்துக்கு வந்து அளந்து இப்படி மடிச்சுக்கிறேன். இப்படி மடிச்சுக்கிட்டு இப்போது இங்கிட்ட உள்ள ஒரு லைனையும் இங்கிட்ட உள்ள ஒரு லைனையும் விட்டுட்டு 8 நாட் போடுறேன். இப்போ வந்து நமக்கு வந்து 8 முடிச்சு கிடைக்குங்க. இப்போ அதே அளவு ஒயரை அளந்துக்கிட்டு கொஞ்சோண்டு விட்டுட்டு நறுக்குங்க. நம்ம கொஞ்சம் உள்ளார தானே ஒயர் இது பண்ணியிருக்கோம், அதனால். இப்போ இந்த 8 நாட் போட்டோம் பார்த்தீங்களா, இது 8 நாட்டாக மறுவரிசையும் 8 நாட்டு பின்னணும். அடியை நல்லா பார்த்துக்கோங்க எத்தனை லைன் பின்னுறேன்னு. 10 முடிச்சில் 2 லைன் போட்டதுக்கப்புறம் மேலே வந்து 8 நாட்டில் வந்து 8 முடிச்சு வர்றாப்புல வந்து 2 வரிசை பின்னுவோம். இதில் 5வது நாட் பின்னி வச்சுருக்கேன். இப்போது 6வது நாட் பின்னுறேன். 7வது நாட்டு, அடுத்து 8வது நாட்டு பின்னிட்டு இந்த இதுக்கு வந்து இந்த ஒயரை அழகாக சமமாக மடிச்சுக்கலாம். கீழேயும் 8 நாட்டு, அடுத்த வருஷம் 8 நாட்டுங்கிறதுனால இதுக்குள்ளே ஒயரை வந்து அளந்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா 10ல் 2 வருஷம் போட்டுட்டோம், 8ல் 2 வருஷம் போட்டுட்டோம். அடுத்து இங்கிட்டு ஒரு ஒயர் இங்கிட்டு ஒரு ஒயர் விட்டுட்டு 6 வரிசையில் 6 முடிச்சு வர்றாப்புல ஒரு இது பின்னணும். ஆறில் ஒரு வருஷம் தான் வரும், சரிங்களா? 6 முடிச்சு உள்ளாப்புல வந்து ஒரு வருஷம் தான் நமக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சோண்டு ஒயர் விட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா 2 நாட்டு வரும், சரிங்களா? அடுத்து 2 நாட்டு தான் வரும். அப்போனா வந்து இங்கிட்டு 2 ஒயர் இங்கிட்டு 2 ஒயர் விட்டுட்டு நடுவில் உள்ள 2 ஒயருக்கு மட்டும் நாட் போடணும். இப்போ வந்து 2 நாட்டு போட்டாச்சு. இங்கிட்டு 2 ஒயர் இங்கிட்டு 2 ஒயர் விட்டுட்டு 2 நாட் போட்டதுக்கப்புறம் இங்கே இப்படி ஒயர் கொஞ்சோண்டு விட்டு கட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம முன்னாடி எவ்வளோது விட்டுருக்கோமோ அவ்வளோதான் இப்படி சேர்ந்து அளந்து வச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோ சமமாக இருக்குது பார்த்தீங்களா. அது மாதிரி இப்போ பேஸ் போட்டுட்டேன் பாருங்கள். அதாவது மேலே 4 லைன் பின்னிருக்கேன், கீழே நம்ம 4 லைன் இது மாதிரி பின்னணுங்க. பின்னினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ பேஸ் பார்த்தீங்களா, 10ல் ஒரு வருஷம் நம்ம பின்னுவோம். ஒரு வருஷம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலேயாவது கீழேயாவது ஒரு லைன் 10 வருஷம் மறுபடியும் பின்னிக்கங்க. பின்னிக்கிட்டு மேலே 4 லைன் கீழே 4 லைன், 8ல் இங்கிட்டு ஒரு ஒயர் இங்கிட்டு ஒரு ஒயர் விட்டுட்டு 8 நாட்டு வர்றாப்புல 2 வருஷம் பின்னுவோம். அதுக்கடுத்து இங்கே மறுபடியும் அந்த 8 நாட்டில் வந்து இங்கிட்டு ஒரு ஒயர் இந்த சைடு ஒரு ஒயர் விட்டுட்டு வந்து 6 நாட்டு வரும். அதுக்கு மேலே வந்து 2 ஒயர் விட்டுட்டு 2 நாட்டு வரும். இது மாதிரி தாங்க. மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 லைன் வந்து பேஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். மேலே 4 கீழே 4 கிடைக்கும். மொத்தம் 10 லைன் கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு ஒயரும் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு ஒயரையும் வந்து என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணணும். இப்படியே இது மாதிரி வந்து ஒரு நாட் போட்டுக்கிட்டே வரணும். இப்படியே நாட் போட்டுக்கிட்டு வந்தோம்னா ஏணிப்படி முடிச்சு போட்டு தாங்க போடணும். இப்படியே ஃபுல்லாக வந்து பின்னிக்கிட்டே வரணும். பின்னிக்கிட்டு வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணும்போது ஏணிப்படி முடிச்சு போட்டு
பவுல் வந்து பின்னணும். அந்த பவுல் வந்து மொத்தம் எத்தனை லைன் பின்னணும் அப்படின்னா 10 லைன் பின்னணும் பவுல். இங்கே பாருங்கள், நான் பின்னியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 லைன் பின்னியிருக்கேன். பின்னிட்டு எனக்கு ஒயர் வந்து பேலன்ஸ் இருக்குங்க. ஒயர் வந்து நிறையாவே வந்து இருக்கும் உள்ளார. ஏன்னா நம்ம வந்து அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா பத்தாமல் போயிட ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இந்த ஹைட்டாக உள்ளதெல்லாம் நம்ம 4 அடி எடுக்கிறோம்ல, அதில் 2 நாட் போடுறோம்ல, அதில் உள்ள ஒயர் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கூடையை வந்து திருப்பிக்கலாம். நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்கள். ஒன்றும் ஆகாது கூட. நம்ம வந்து குச்சியெல்லாம் வைக்கலல்ல, அதனால் வந்து தாராளமாக திருப்பலாம். இது பாருங்கள், இது மாதிரி திருப்பிக்கிட்டு கீழே உள்ள பவுலு மடக்கி விடுறது வேறாப்புல வரும், மேலே உள்ள மூடி வந்து மடக்கி விடுறது வந்து வேறாப்புல வரும், வேறு மாதிரி வரும். இப்போ இந்த கூடை வந்து திருப்பியாச்சு. திருப்பினதுக்கு அப்புறமால இப்போ இந்த ஏணிப்படி முடிச்சிருக்கு இல்லையா, நம்ம கூடைக்கு ஒயர் மடக்கி விடுவோம்ல, ஒரு நாட்டு தள்ளி அது மாதிரி இப்படி ஒயர் வந்து நுழைச்சி விட்டுக்கணும். சரிங்களா? நுழைச்சி விட்டு இப்படி அழுத்தி பிடிக்கணும். ஆனால் மூடிக்கு வந்து அது மாதிரி வந்து நுழைக்க மாட்டோம். மூடிக்கு வந்து அடுத்த ஒயர்லேயே வந்து நுழைச்சிருவோம். பேஸ் 10 லைன் போட்டு இப்போ நம்ம கூடைக்கு வந்து இது பண்ணுறோம்ல, அது மாதிரி வந்து மடக்கி விடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஒயர்லாம் வந்து ஏணிப்படி முடிச்சு போடும்போது கொஞ்சம் நோண்டு விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் அதெல்லாம் வந்து இப்படி நல்லா மடக்கி விட்டுக்கணும். சரிங்களா? இப்படி மடக்கி விட்டுக்கணும். இப்போ இது மாதிரி வந்து பவுல் ஃபுல்லாக வந்து ஒயரை வந்து அட்டாச் பண்ணிடணும். ஒயரை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிக்கணும். ஒயரை இது மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த பவுல் ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணோன்னா எப்படி வரும்னா இந்த மாதிரி கிடைக்கும். எப்படி இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா பவுல் ஃபுல்லாக. இதை வந்து என்ன பண்ணணும்னா இப்போ வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்து கட் பண்ணணும். ஒயர் வந்து பார்த்துக்கணும். நம்ம பாட்டுக்கு அவசரத்தில் நறுக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த ஏணிப்படி முடிச்சிருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டுக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுறக்கூடாது. அப்புறமால ஒயர் ஜாயின் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக அங்கே பாருங்கள், நான் பாதி வந்து கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு பரட்டி விட்டோம் அப்படின்னா வந்து பவுல் வந்து நமக்கு வந்து இது மாதிரி கிடைக்கும். உள்ளெல்லாம் இன்சர்ட் பண்ணி ஒயரெல்லாம் இன்சர்ட் பண்ணி பார்த்தோம்னா பவுல் வந்து இப்படி கிடைக்குங்க. அடுத்து வந்து நம்ம அந்த மூடி இருக்கு இல்லையா, மூடி ரெடி பண்ணுறோம்ல, மூடி எப்படி ரெடி பண்ணுறதுன்றது பார்க்கலாம். இந்த மூடிக்கு என்ன பண்ணணும்னா 2.25 அடியில் நம்ம ஸ்கேல் இருக்கு இல்லையா, ஸ்கேலில் வந்து 2.25 அடியில் வந்து ஒயர் வந்து கட் பண்ணி நறுக்கிக்கணும். நறுக்கிக்கிட்டு நம்ம பேஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தாங்க ரெடி பண்ணணும். பேஸ் எப்படி போட்டோம், நம்ம பவுலுக்கு பேஸ் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் 10 ஒயர் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு மூடிக்கு மட்டும் 2.25ங்கிறது வந்து எவ்வளவு இருக்கும்னு நான் காமிக்கிறேன் ஸ்கேலில். இங்கே பாருங்கள், இது 1, இது 2, அடுத்து 3, இது ஃபுல்லாக வந்தால் 3ங்க. 3க்கு மேலே கொஞ்சம் இந்த ஸ்கேலில் வந்து 4ல் ஒரு பங்கு, அந்த 1/4 இது விட்டுட்டா 2.25. இந்த 2.25ல் 10 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நம்ம பவுலுக்கு எப்படி கீழே உள்ள பவுலுக்கு எப்படி பேஸ் போட்டோமோ அதே மாதிரி தாங்க இந்த மூடிக்கும் பேஸ் போடணும். பேஸ் போட்டுட்டு ஃபுல்லாக என்ன பண்ணணும்னா மேலே வந்து 6 லைன் பின்னணும். பவுலுக்கு 10 லைன் பின்னிருக்கோம், இதுக்கு வந்து 6 லைன் பின்னணும். 6 லைன் பின்னதுக்கப்புறம் பாருங்கள் இந்த பவுல் எப்படி இருக்குன்னு. 1 2 3 4 5 6 இப்படி 6 லைன் பின்னதுக்கப்புறம் இப்படி பெரட்டி விட்டுக்கணும். பெரட்டி விட்டதுக்கு அப்புறமால இந்த ஒயர்லாம் பண்ணிட்டு இப்போது இதுக்கு எப்படி ஒயர் இன்சர்ட் பண்ணுறதுன்னா, நம்ம பவுலுக்கு வந்து ஒரு ஒயர் விட்டு இன்சர்ட் பண்ணோம்ல, இது வந்து அடுத்த ஒயர்லேயே இன்சர்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த கீழே வந்து ஆப்பிள் கூட வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அடுத்த ஒயர்லேயே. சரிங்களா? இது மாதிரி அடுத்த ஒயர்லேயே வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், 2வது லைன்லேயே 2வது நாட்லேயே வந்து ஒயரை இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் முக்கியம், இம்பார்ட்டன்ட் இந்த பவுல் போடுறதுல. அடுத்த ஒயர் இருக்கு இல்லையா, இதில் இது மாதிரி வந்து எல்லா ஒயரையும் வந்து அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து மேலே உள்ள மூடிக்கு அட்டாச் பண்ணிவிட்டு ஒயரை வந்து நறுக்கி விட்டுருங்க. இப்போ
இப்போ அடுத்து வந்து இந்த லீஃப் இருக்கு இல்லையா, அந்த லீஃப் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, லீஃப் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, ஒரு அடியில் வந்து எடுத்தால் எனக்கு இவ்வளோ ஒயர் மிஞ்சினுச்சு பாருங்கள். இதுவே வந்து உங்களுக்கு பத்தலை, நைஸ் ஒயராக இருந்தால் ஒரு அடி போதும். ஒயர் கொஞ்சம் தடிமமாக இருந்தால் 1.25 அடி எடுத்துக்கோங்க. 1.25 அடியில் 1 2 3 4 நாட் போட்டிருக்கேன். அப்போ வந்து 8 ஒயர் எடுத்துக்கோங்க. 8 ஒயர் எடுத்து நம்ம கிராஸில் பின்னுவோம் இல்லையா, 2 ஒயராக ஜாயின் போட்டு வச்சுக்கிட்டு கிராஸ் நாட்டில் பின்னுறாப்புல பின்னிக்கணுங்க. பின்னி இப்படி இருக்குது. இப்போது இந்த 2 ஒயர் வந்து நான் உள்ளார இன்சர்ட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு இந்த ஒயர் எல்லாத்தையுமே வந்து நான் என்ன பண்ணணுன்னா இப்படி நுழைச்சி விட்ருவேன். இப்படி ஒன்றுக்குள்ள ஒன்றா நம்ம ஒயர் வந்து பார்த்து நல்லா நீட்டாக இருக்கணும் லீஃபு, அது மாதிரி வந்து நுழைச்சி விட்றணும். பார்த்தீங்களா எப்படி நுழைச்சி விட்றேன்னு? இது மாதிரி நுழைச்சி விட்றணும் ஃபுல்லாக. இப்படி நுழைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமால இந்த ஒயர் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி அழகாக இப்போ இந்த பாரு, இங்கிட்ட உள்ள ஒயரு, இங்கிட்ட உள்ள ஒயரு, அதுக்கப்புறம் இங்கிட்ட உள்ள இந்த எல்லா ஒயருமே வந்து போயிடும். போனதுக்கப்புறமால இந்த எல்லா ஒயருமே நுழைச்சி விட்டதுக்கப்புறம் கட் பண்ண அறுக்கணுன்னா இப்படி ஒரு லீஃப் மாதிரி கிடைக்கும். இந்த லீஃப் மாடல் வருதுல்ல, இந்த லீஃப் கிடைக்கும். இந்த 2 காம்பு மட்டும் வைக்கணும். இந்த 2 காம்பு இந்த ரெண்டு இலை மட்டும் என்ன பண்ணணும், ஒயர் மட்டும் உள்ளார இன்சர்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அடுத்து வந்து இது மாதிரி இப்போ இதெல்லாம் மடக்கி விட்டுருந்தோம்னா நமக்கு இது மாதிரி இலை கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், நான் எப்படி இதை நீட்டாக எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் உள்ள இன்சர்ட் பண்ணி. ஏன்னா நான் ஒன்று பண்ணி காமிச்சேன்னா அதிக நேரம் எடுத்துக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப தரமாக இருக்கும். இப்படி வந்து ஒரு ஒயர் இன்சர்ட் பண்ணோம்னா வந்துருச்சா. அடுத்து இந்த காம்பு இருக்கு இல்லையா, அந்த காம்பு எப்படி ரெடி பண்ணேங்கிறத பார்க்கலாம். இந்த காம்பு ரெடி பண்ணுறதுக்கு 2 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், 1 2 2 அடியில் 2 ஒயர் தேவைப்படும். ரெண்டு ஒயரை என்ன பண்ணணும்னா மடிச்சுக்கணும். இப்படி மடித்து சும்மா நார்மலாக நம்ம பாக்ஸ் நாட் போடுவோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கணும். பாக்ஸ் நாட் மாதிரி போட்டுக்கிட்டு மேலே கீழே அப் அண்ட் டவுன் வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கிட்டு இப்போது இந்த பாருங்கள், இந்த மாதிரி காம்பு ரெடி பண்ணியிருக்கேன்ல, இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, நம்ம சும்மா நம்ம ஒயர், அதாவது நம்ம சும்மா பேப்பர்லாம் வச்சு விளையாடுவோம்ல, அது மாதிரி ஒயரை வந்து இந்த பக்கத்து உள்ளதை அந்த ஆப்போசிட் சைடு வந்து மேலாவில் கொண்டு போகணும். கொண்டுட்டு போயிட்டு இப்படி 3 ஒயர் தெரிஞ்சதுக்கப்புறம் 4வது ஒயரை இந்த ஒயரோட கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே திணிச்சிடணும். இப்போது அப்படியே பல்ல பகுதி தெரியுது பார்த்தீங்களா. அடுத்து வந்து மேடு பகுதி தெரியும். எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஒயரை கொண்டு போகணும். ஆனால் வரிசையாக சர்க்கிளாக கொண்டு போகணும் ஒயரை. அப்படி போனால் தான் வந்து இந்த இது வந்து பண்ண முடியும். இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் எல்லா ஒயரையும் கொண்டுட்டு போயிட்டு கடைசியாக உள்ள ஒயரை முதல் ஒயருக்கு உள்ளார வந்து நுழைச்சி விட்றோம். அந்த மாதிரி இப்போ இப்படி இருக்கா, அப்படி உள்ளது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் கொண்டு போகிறேன். கடைசி ஒயரை வந்து அந்த ஒயர் உள்ளார ஃபஸ்ட்டு திணிச்ச உள் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த உள் ஒயருக்கு உள்ளார வந்து நுழைச்சி விட்ருவோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஒயர் உள்ளார நுழைச்சி விட்டால் தான் அது வந்து பிடிச்சிக்கும். நான் எப்படி பின்னுறேன்னு பாருங்கள். ஒரு டைம் பார்த்தா புரியாது, 2-3 டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா புரியும். ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து கொண்டுட்டு போயிட்டு இந்த ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸில் வந்து இப்படி கொண்டுட்டு போயிடணும். இப்போ நார்மல் நாட்டு மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பெரட்டிக்கும். அப்படி பல்ல பகுதி வந்து மேலாவில் தெரியும். அவ்வளோதாங்க, இது மாதிரி தான் கிடைக்கும். நான் வந்து சின்னமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் இந்த லைன் பாருங்கள், கம்மியாக இருக்குது. இந்த லைன் வர்ற வரையும் வந்து நம்ம அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும். கொண்டுகிட்டு போயிட்டு இப்போ இது 2யும் வந்து இன்சர்ட் பண்ணோம்னா இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி இப்படி உள்ளார வந்து இது பண்ணிக்கோங்க. இப்படி ஒயரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா அழகாக நமக்கு வந்து ஒரு ஆப்பிள் கூட வந்து கிடச்சிருங்க. பாருங்கள், இது கூட எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு. நான் இப்போ சொல்லிக் கொடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கான்னு. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுவும் நான் வந்து ரெடி பண்ணி தரேன். தேங்க்யூ.